வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நம்ம முழுசாக கவனம் செலுத்தினாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல கவனம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகுறதுன்னு நம்ம அதிகபட்சத்தில் தெரியாமல் தான் இருப்போம். எனக்கு எப்படின்னா, தினசரியாக ஒரு வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கையிலேருந்து இதுலேருந்து நம்ம எப்படி மூவ் ஆன் ஆகிறது எல்லாமே ஒன்று ஒன்றா முருகா 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 முருகா, இந்த வாழ்க்கையிலேருந்து இந்த வாழ்க்கைனா என்ன, இப்போ நம்ம வந்தோம், நம்ம பிறந்தோம், இதுக்காக நம்ம வாழ்க்கைனா என்ன, ஒரு மனிதனோட வாழ்க்கை இந்த மனிதனோட வாழ்க்கை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் வளர்ந்து என்ன கடமைகள் இருக்குது, என்ன மனிதன்னா என்ன செய்யணும், இது என்னோடய வேலை, இந்த உலகத்தில் நான் இந்த பூமியில் பிறந்தேன், இதுக்கப்புறம் நான் என்னோடய விஷயங்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே எனக்குள்ளே ஒரு விஷயங்கள் நான் ஸ்பிரிச்சுவல் அதிகமாக போக 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 நமக்குள்ளே ஒரு விஷயம் அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகவீதமான ஒரு முருகப்பெருமான்கிட்ட பக்தியாக நீங்கள் உள்ளே போக போக டீப்பராக போக போக கண்டிப்பாக ஒரு உணர்வு, இப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுவீங்க. நான் அதிகமாக நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறதே இப்போது இன்றைக்கி இந்த நாள் முடிய போகுது, இதுக்கப்புறம் திரும்பி ஒன்று அடுத்த நாள் பிறக்கும், இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்குமா முருகா, இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம், இந்த வாழ்க்கை நம்ம இந்த ஜென்மம் எடுத்தோம், இது ஒரு நிறைவு அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறேன். நிறைய பேர் உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் எனக்கு நடக்கலை, வேலை கிடைக்கல, வேலையே நிறைய பேர் கிடைக்காம இருக்குது, இருந்த வேலை கைவிட்டு போயிடுது, நிறைய பேருக்கு கொடுத்த காசு வரல, இல்லை நிறைய பேருக்கு காசால் ஏமாற்றம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு வாழ்க்கையே சில பேரோட கதைகள்லாம் கேட்டால் என்னோடய வாழ்க்கையை நான் ஒரு முன்காலம் ஒரு வாழ்க்கையை நான் பார்த்த மாதிரி தான் நிறைய பேர் உங்கள் கதைகள் நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே நான் முருகன்ட்ட நான் முருகன் எனக்கு சில விஷயங்கள் உணர்த்த சரி ஓகே, நம்ம இந்த விஷயம் நம்ம முருகப்பெருமான்கிட்ட நம்ம கேட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம முருகப்பெருமானோட அருள் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. நான் எல்லா பதிவிலும் சொல்கிறது இது மட்டும்தான், தலைவன் முருகன் அருள் கொடுக்கணும், அவர் மனசு வச்சா மட்டும்தான் ஒரு விஷயமே நான் அடுத்த கட்டத்துக்கு அதை நான் மூவ் ஆன் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அந்த விஷயத்துக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த விஷயம் இன்றைக்கி ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு. 48வது நாள் பூஜை, நான் ஒரு மண்டலம் பூஜை ஆரம்பித்து அது முடிஞ்சு போயிடுச்சு. கடந்த ஒரு 2 நாளாக இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமை தான் இது முழுமையாக முடிவடையுது இந்த பூஜை. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பிரச்சனைகள் இந்த 3 விஷயந்தாங்க. வீட்டில் நிம்மதி இல்லை, வேலை கிடைக்கல, வேலைவாய்ப்பு இல்லை, 2வது இருந்த வேலையும் கைவிட்டு போயிடுச்சு, வாழ்க்கை மாறணும். யாருக்கெல்லாம் வாழ்க்கை மாறணுமோ, எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இதுலேருந்து நான் முன்னேற்றம் எந்த வாழ்க்கையிலுமே இல்லைங்க, ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். என் முருகன் உணர்த்தினது அது மட்டும்தான். இந்த வாழ்க்கை நான் பிறந்தேன், இந்த மனித பிறவி எடுத்து நீ என்ன செய்ய போகிற, இதுக்கப்புறமா நீ என்ன மூவ் ஆன் பண்ண போகிற, இது விஷயம் தான் நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்டு ஒரு விஷயமா அவர்கிட்ட கேட்டு பண்ணுற விஷயம் அது மட்டும்தான். யாருக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்கோ, வேலை கிடைக்கலையோ, குழந்தை பாக்கியம் இல்லையோ, வீட்டில் நிம்மதி இல்லையோ, அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு மண்டல பூஜை நான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு